புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ஸ்டோரியில் டால்ஃபின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நமக்கெல்லாம் எங்கே நீர்நிலைகள், கடல் பரப்பு எங்கே பார்த்தாலும் அப்படியே துள்ளி 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 குதிக்கும் இல்லையா? அதை பார்க்குற போதே அப்படியே உற்சாகமாக இருக்கும். குட்டி பசங்க மாதிரி இருக்கும் அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம். இந்த டால்ஃபின்ஸை பற்றின ஒரு கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் செலிபஸ் அப்படின்னு ஒரு தீவு. அந்த தீவு ஆரம்ப காலத்தில் அதுக்கு வேறு ஏதோ பேர் இருந்திருக்கு. அந்த பக்கமாக போர்ச்சுகீசியர்கள் கப்பலில் வந்திருக்காங்க. வந்தவங்க அந்த கடற்கரையில் இறங்கி கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு உள்ளே நடந்து பார்த்துருக்காங்க. ஒரு இரும்பு சாமான் செய்கிற ஒரு கொல்லர் ஒருத்தர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்களுக்கு தெரிஞ்ச போர்ச்சுகீசிய மொழியில் இது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு அந்த மொழி தெரியாதா? அவர் நம்மளை என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க போலன்னு நினச்சிட்டு செலிபிசியா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா இரும்பு கத்தி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க பாஷையில் அர்த்தமா. அப்போ அதை கேட்டுட்டு வந்த போர்ச்சுகீசியர்கள் வெளியில் வந்து வேர்ல்டு மேப்பில் அந்த தீவுக்கு செலிபஸ் அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. இப்படி தான் அந்த தீவுக்கு பேர் வந்தது. இந்த தீவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அங்கே டால்ஃபின்ஸு நிறைய 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 இருக்கும். உலகம் முழுக்க பல கடற்கரைகளில் டால்ஃபின்ஸு துள்ளி விளையாடுறதை நாம் பார்த்து ரசிச்சிருந்தா கூட இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தீவில் அளவுக்கு அதிகமான டால்ஃபின்ஸு உண்டு. அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் தான் அவங்களுக்கு உணவு. எந்த தேசத்தில் வாழ்கிறாங்களோ அங்கே என்ன கிடைக்குதோ அதை தானே அவங்க சாப்பிட முடியும். ஆனால் கடலில் உள்ள எல்லா உயிரினங்களையும் அவங்க சமைச்சு சாப்பிட்டாலும் கூட டால்ஃபின்ஸை மட்டும் தொடவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கதை இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முந்தி இந்தோனேஷியா ஒரு தீவு கூட்டமாக இருக்கும். அதனுடைய தெற்கு பக்கத்து தீவுகளுடைய ராஜா கப்பலில் ஏறி வடக்கு நோக்கி பயணப்படுறாரு. வடக்கு பக்கமாக பயணப்பட்டுட்டு போயிட்டு இருந்த அந்த ராஜா அப்படியே கப்பலில் அப்படியே போகிறாரு. எப்படின்னா, திசை காட்டக்கூடிய கருவி இருக்கும் இல்லையா, அந்த கருவி, காற்று வீசக்கூடிய அந்த திசை, இது ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் அந்த பயணம் அந்த காலத்துல எல்லாம் செய்வாங்க. அப்படி கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல காற்று வீசவே இல்லை. இவர் போக வேண்டிய திசைக்கு சாதகமாக காற்று வீசினால்தான் கப்பல் பயணம் தொடரும். ஒருவேளை எதிர் திசையாக இருந்துச்சுன்னா பயணம் செய்ய முடியாது. அளவுக்கு அதிகமாக காற்று அடிச்சிருச்சுன்னா கப்பலே அடிச்சுட்டு போயிடும் இல்லையா? இப்போ காற்றே இல்லை, நடுக்கடலில் கப்பல் இருக்குது. இந்த ராஜா என்ன பண்ணுவார்? ராஜா கட்டளை போட்டால் மந்திரி கேட்கலாம், வேலை பார்க்குறவங்க கேட்கலாம். காற்று எப்படி கேட்கும்? இந்த ராஜா கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, அரை நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, காற்றே வீசலையேன்னு கடுப்பாகி என்ன பண்ணிட்டாரு, அவர் இடுப்பில் ஒரு பெரிய பெல்ட் கட்டியிருந்தவர், அந்த பெல்ட்டை எடுத்து காற்று மேலே இப்படி வீசியிருக்கார், அடிக்கிற மாதிரி இப்படியும் அப்படியும் வீசியிருக்கார். அதை கேட்டெல்லாம் காற்று வீசிருமா என்ன? அவர் வீசினதில் என்ன நடந்துருச்சுன்னா, அந்த பெல்ட்டுக்கு ஒரு பக்கல் வச்சுருப்பாங்களா, அந்த பக்கல் கலண்டு காற்றோட கிளம்பி போய் கடலுக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ இந்த பக்கலில் என்ன விஷயம்னா, அது பல உயர்ந்த வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு செய்யப்பட்ட பக்கல். இப்போ ராஜாவுக்கு காற்று வீசலைங்கிறது ஒரு எரிச்சல்னா, விலை உயர்ந்த பக்கல் கடலுக்குள்ளே போயிடுச்சேன்னு கடுப்பு. பார்த்தாரு, இந்த பக்கல்ஸை தேடுறதுக்கு கப்பலில் நிறைய அடிமைகள் இருப்பாங்க இல்லையா, வேலை செய்யறதுக்குன்னு. அதில் பல அடிமைகளை பிடிச்சி கடலில் கீழே குதிக்க சொல்லி எல்லாரும் கீழே போய் பக்கலை தேடுங்க அப்படின்னு குதிக்க வச்சுட்டாரு. அது விழுந்தது தண்ணியோட அடி ஆழத்துக்கு போயிடும். ஏன்னா அது உலோகத்தால், தங்கத்தால் செய்யப்பட்டது. அதனால அது மேலே நிற்காது, அடியில் போயிருக்கும். ஆனால் இந்த அடிமைகள் பாவம், அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் கூட நடுக்கடலில் எவ்வளோ நேரம் தான் அவங்க சமாளிப்பாங்க? முழுகி 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 எந்திரிக்கிறாங்க. இது அரை நாள், ஒரு நாள், 2 நாள் இல்லை, ஒரு வாரம் தொடர்ந்துச்சு. கப்பலும் அப்படியே நிற்குது. தண்ணிக்குள்ளே விழுந்த பல அடிமைகள் முழுகி முழுகி எந்திரிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் காணாமலே போயிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா காற்று அடிக்க ஆரம்பிச்சிது. இவர் போக வேண்டிய திசைக்கு சாதகமாக காற்று அடித்த உடனே ராஜா முடிவு பண்ணார், இவங்க என்னமோ ஆயிட்டு போகிறாங்க, கப்பலை ஓட்டுங்க அப்படின்ட்டாரு. மந்திரி மற்றவங்கெல்லாம், ஐயோ பாவம் ராஜா, அந்த மனுஷங்கள்லாம் அவங்க ஒரு வாரமாக தண்ணிக்குள்ளேயே கிடக்காங்க, பல பேர் ஊறி விரைச்சே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ராஜா சொன்னார், அதெல்லாம் முடியாது, திருப்பி அவங்க பக்கலோடு வரணும், அதில் உள்ள தங்கம் வைரம் எல்லாமே எனக்கு வரணும், என்னைக்கு தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அன்றைக்கி எடுத்துக்கிட்டு நீச்சல் அடித்து நாட்டுக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இந்த அடிமைகள் தண்ணிக்குள்ளே விழுந்தவங்க
முழுகி 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 எந்திரிச்சு 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 பல காலமாக அதையே பண்ணிட்டு இருந்ததுனால அந்த மனிதர்கள் டால்ஃபின்களாகவே மாறிட்டதாகவும், அதனால் அந்த டால்ஃபின்கள் நம்முடைய முன்னோர்கள் என்கின்ற நம்பிக்கையினாலேயும் தான் அந்த செலிபஸ் தீவில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எந்த கடல் உயிரினத்தையும் சமைச்சு சாப்பிட்றவங்க டால்ஃபின்ஸை மட்டும் சாப்பிட்றதே கிடையாது. இது மக்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமல்ல, அன்னைக்கு வாழ்ந்தவங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மனநிலையையும் நமக்கு புரிய வைக்குது இல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.